எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 2 பெருவெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம், 2 தக்காளி வெட்டி வச்சுக்கலாம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், 5 பல் வெள்ளைக்கூடு, சிறிதளவு இஞ்சி, 5 பச்சை மிளகாய். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாவை வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரதை நல்லா வறுத்துக்கலாம். இதற்கு கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மூணு எக்கை இது கூட அடித்து நம்ம ஊற்றிக்கலாம். அடித்து ஊற்றின எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்கம் வர்றதுக்கு நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இதற்கு கூட நம்ம வெட்டி வச்ச டொமேட்டோ சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கலாம். சிறிது நேரம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் வேக வரைக்கும் நம்ம இதை மூடி வைக்கலாம். மூடியை நம்ம எடுத்துகிட்டு இனி இது கூட நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்த ரைஸை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் வந்து உதிரியாக வர மாதிரி நம்ம கிண்டி எடுத்துக்கணும். எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.